ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் பாருங்கள். இன்றைக்கு வந்து சின்னஞ்சிருக்கலையே சீரியலை பற்றி ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் இந்துவுக்கும் கருணாவுக்கும் நல்லாவே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டு வந்தது. அதாவது நல்லாவே அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ்கிற ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் கிருபா வந்து பிரித்து விட்டுறாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் நிச்சயதார்த்தம் புவனாக்கும் கருணாவுக்கும் எல்லாம் நடந்து அப்படி ஒரு கொலாபரேஷனில் வந்து சீரியல் போய்கிட்டு இருந்துச்சு. அதுலேயும் வந்து ஒரு மாஸ் என்ட்ரியாக வந்து திருப்ப இந்து வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை எல்லாம் நிப்பாட்டி திரும்ப கருணாவோட வாழ்கிறன்ற மாதிரிலாம் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்துவுக்கும் கருணாவுக்கும் இடையில் இருந்த அந்த ஊடல், அதாவது சின்ன சின்ன ஒரு கோபங்கள் இருக்குத்தானே, அந்த கோபங்கள் வந்து அவங்கள என்ன சொல்கிறது, அந்த காதலுடைய தாக்கம்தான் வந்து கோபமாக வெளிப்படுற மாதிரி கருணாவும் வந்து இந்துவை புரிஞ்சுக்கிட்ட விதத்தை எல்லாம் இந்துவுக்கு எடுத்து சொல்கிறாரு. ஆனால் இந்துவை வந்து என்னென்னு சொன்னால் நீ தானே அந்த அவாய்ட் பண்ணி என்ன வேண்டாமண்ட ஒதுக்கினி, இப்போ என்ன நான் இல்லாமல் வாழ முடியலைன்ற மாதிரி பில்டப் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்து வந்து கருணா சொல்கிற எந்த கதையுமே கேட்குறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் கருணாண்ட மனசில் என்னென்னு சொன்னால் என்னடா நம்ம இந்து இப்படி செய்கிறாளே, நம்மளை அவாய்ட் பண்ணுறாளே, அப்போ இந்த இந்துவை வந்து எப்படி தான் சமாதானப்படுத்துகிற வேண்டி போட்டு ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஐடியா கேட்பார். அதாவது அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, அவர்கிட்ட போய் ஐடியா கேட்பாங்க. இப்படி இந்து வந்து என் லவ் ஆக்செப்ட் பண்ணிக்கிறாள், இல்லை என்னை புரிஞ்சிக்காமல் நடக்கிறாள், அவாய்ட் பண்ணுறாள், அப்போ நான் என்ன தான் செய்கிறதுன்னு சொல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு, மச்சான் நீ இப்படி செஞ்ச யார்டா உன்னை திரும்ப ஏற்றுப்பாங்க, நீ டிவோர்ஸ் எல்லாம் கொடுத்த, நீ யாரை கேட்டு டிவோர்ஸ் கொடுத்த, நீ டிவோர்ஸ் கொடுத்ததே எனக்கு முதல்ல பிடிக்கலை, அதுக்குள்ளே நீ வேறு தங்கச்சிக்கு வெறுப்பேற்றுற மாதிரி போய் புவனாவை கல்யாணம் செய்கிறேன்னுண்ட என்று சொல்ல அப்போ கருணா சொல்கிறார், நான் விருப்பப்பட்ட புவனாவை கல்யாணம் செய்ய போனேன், அண்ணாக்க தலையில் கட்டி வைக்க நிற்கிறாங்க, அப்போ நான் ஓகே என்று சொன்னாதான் ஓகே என்று சொல்லலை, அவங்க சொன்னதுக்கு சரியாண்டி போட்டு தலையாடிட்டு பேசாமல் நின்றேன் என்று சொல்ல, நீ இப்படியெல்லாம் போனால் எப்படி இந்து திருப்ப ஒன்று லவ் அக்செப்ட் பண்ணிப்பாள், அப்போ வேறு என்னதான் வழி என்று சொல்லி மச்சான் சொல்கிற ஏதாவது வழி இருந்தால் சொல்கிறான்னு சொல்லி கேட்க, அப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு, வேறு எந்த வழியும் இல்லை, எல்லா ஆண்மகன்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வழி பொண்டாட்டி காலில் ஸ்ட்ரைட்டாக போய் விழுகிறது தான், நீயும் போய் விழுந்துட்டு காலில் விழுந்து மன்னிப்பை கேட்டுடு, இந்து என்னை மன்னிச்சுக்கோ, என்னை திரும்ப ஏற்றுக்கோ, நான் செய்ததெல்லாம் போல தான், புவனாவை வந்து நான் விருப்பப்பட்டு வெட்டிங் பண்ண போகலை, நான் விருப்பப்பட்டு டிவோர்ஸ் உனக்கு தரையில, என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு திருப்ப என்னோட பழைய மாதிரி இரு, என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு ரெண்டு ஃப்ரெண்ட் வந்து ஐடியா கொடுக்குறாரு. சரி அப்படியே செஞ்சிடுவோம் என்று சொல்லி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அடுத்த நாள் சரி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி எப்படியோ மன்னிப்பு கேட்டுடுவோம் என்ற ஒரு மைண்ட் செட்டில் போய் நித்திரை ஓண்டுறாரு. நித்திரை ஓண்டதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அங்கே இன்னொன்ற சிஸ்டராக இருக்கிறாங்க தானே ஜெயந்தி சுகுணா, அவங்க வந்து கிச்சனில் இருந்து பாடிட்டு சுகுணா வந்து பாடி அவங்களோட திறமையை வழிகாட்டி கொண்டு நிற்க, அதுக்கு வந்து இந்து வந்து அப்ரிசிட்டி அதாவது பாராட்டு செஞ்சோன்னு நிற்பேன், அக்கா நீங்கள் இப்படி திரும்பவும் பாடலாம் தானே, உங்களோட திறமையை வளர்த்துக்கொள்ளலாம் தானே என்று சொல்ல அவங்க இல்லை இந்த வீட்டுக்கு பயந்து தான் வாழணும், அதாவது பழையபடி அவங்க வந்து எப்படின்னு சொன்னால் அந்த முதல் இருந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்குமே பயந்து அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே வாழ்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க என்றதை இந்து வந்து விளங்கிக்கிட்டு சரி திருப்ப நான் இவங்களை நான் இருக்கும்போது எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி கொண்டு வரணும் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி போட்டு சரியாண்டி போட்டு கருணாவுக்கு டீ கொடுக்க சொல்ல கருணாவுக்கு டீ கொடுக்க போயிடுவாங்க. கருணாவுக்கு டீ கொடுக்க போன இடத்துல என்ன சம்பவம் நடக்குதுண்டா, இந்த புவனா இருக்குது, இந்த புவனா வந்து மாமான்னு சொல்லி தெரியும் பின்னாலையும் முன்னாலையும் நாய்க்குட்டியாடா. இந்த புவனா வந்து என்னென்னு சொன்னால் கருணா நித்திரையாக இருப்பார், அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது இந்த புவனா போய் கருணாவுக்கு பக்கத்தில் தலானியை போட்டு கை போட்டு படுத்துட்டு இருப்பாள். அப்போ இதை வந்து இந்து பார்த்ததும் செம்மக்காண்டாயிடும், அதாவது ஒரு பொண்டாட்டி என்ற ரீதியில் வந்து எப்படி வந்து இந்துவுக்கு ஒரு கோபம் வரணுமோ அந்த அளவுக்கு தான் கோபம் வந்துச்சுது. அடிய நான் கிதியா எலும்பு, அதாவது நீ என்னண்டு இதில் வந்து படுப்பேன் சொல்லி கேட்க போனால் வந்து சொல்கிறாங்க, இது என்னோட மாமா, நான் 6 மாதத்துக்கு அப்புறம் இப்படி தானே கல்யாணம் செஞ்சு வாழ போகிறேன், அதுக்கு நீ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்ல கருணா வந்துட்டுக்கிட்டு எழும்பி இங்கே என்ன நடக்குது அண்டி போட்டு புவனாவுக்கு கதை சொல்கிறதா அடி இந்துவுக்கு கதை சொல்கிறதாண்டு முழுசாடிட்டு இருப்பாங்க.
அப்போ போய் அவன் சொல்லுவாங்க, நீ வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டா தானே, டிவோர்ஸ் கொடுக்குறதுக்கு முதல் கொஞ்சம் நாளும் யோசிச்சு கொடுத்தியா, உனக்கு பாசம் இல்லாததில் தானே நீ ஏன் டிவோர்ஸ் கொடுத்த, அதே மாதிரி மாமாவுக்கும் பாசம் இல்லை ஒன்றும் இல்லை, அதுதான் மாமா உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்ட ரெண்டு மாதிரி வந்து அவன் சொல்கிறாங்க. அப்போ இந்துவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து சரியாக கவலைப்படுவாங்க. நான் செய்ததும் பிள்ளை தான், நான் வந்து அதாவது இந்துவுக்கும் வந்து கருணாவில் லவ் இருக்குது. ஆனால் இந்த என்ன சொல்கிறதுங்கிட்ட அந்த ஊடலன்னு சொல்லுவோமே சிறு சிறு கோபங்கள், இந்த கோபங்கள் விட அதை விட்டு கொடுக்காது. அந்த கோபத்தால் என்னன்னு சொல்கிறது, அந்த கோபத்தில் கூட காதல் இருக்குது தான். ஆனால் அந்த வெளிப்படுத்துகிற ரெண்டு பேருக்குமே தெரியும், அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் காதல் மண்டது அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். ஆனால் அந்த ரெண்டு பேருக்கு முடியல அந்த நந்தி மாதிரி நிற்கிற அந்த பூனாவுக்கு தெரியலை. அதுதான் பிரச்சனைங்க. இந்த பூனா வந்து கடுப்பு எதுற மாதிரியே காய்ச்சிட்டு இருப்பாள். அதாவது மாமா எனக்கு தான் 6 மாதத்துக்கு பிறகு இனி நான் கருணாவோட ஒய்ஃப், அதாவது எனக்கு தான் மாமா சொந்தமாக போகிறார் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், 6 மாதத்துக்கு பிறகு கதைக்கிற கதையை 6 மாதத்துக்கு பிறகு வந்து கதை, இப்போ கதைக்காத. இப்போ நானும் தான் இந்த ரூமில் இருக்கிறேன். இப்போ நான் இந்த ரூமில் இருக்கும்போது நீ வந்து இப்படியெல்லாம் ஓவர், அதாவது ஆட்டிடியூட் காட்டிட்டு இங்கே மாமான்னு சொல்லிட்டு வரதோ மச்சான்னு சொல்லிட்டு வரதோ என்ற வேலை வைக்காத. எனக்கு இந்த கோர்ட்ஸால் டிவோர்ஸ் என்ற நோட்டீஸ் தரும் மட்டும் கருணா தான் ஹஸ்பண்ட், அதாவது எனக்கு புருஷனவன். என்ற புருஷனை நீ வந்து மாமா மச்சான்னு சொல்லிட்டு தெரியறதெல்லாம் எனக்கு பிடிக்காது என்று சொல்லி ஒரு நல்ல குடுவை தான் கொடுத்து அனுப்புவாங்க பூனாவுக்கு. சரி எண்ணிட்டு போக கருணா வந்து ஐயோ இந்துவை நீ எப்படி சமாளிக்கிறது, ஏற்கனவே நான் காலில் விழுந்து மன்னிப்பை கேட்டு சமாளிக்க மாட்டேன், இவள் செஞ்ச வேலையால் நான் இனி என்னோட எந்த பொண்டாட்டியை சமாளிக்கிறது வேண்டி போட்டு முழுசாடிட்டு இருக்கிறாரு கருணா. சரி என்கிட்ட இந்துவோட கதைக்கு இந்து வந்து கோபத்தோடைய வழியில் போயிடுவாங்க, கருணா செஞ்சது பிடிக்காம. இப்படி தான் வந்து எபிசோட் போயிருக்குது. ஆனால் கருணா வந்து எப்படியும் சொல்லி புரிய வைப்பார் இந்துவுக்கு வந்து, அவங்க எப்படியோ என்ன சொல்கிறது சேருவாங்க. ஆனால் எப்போ சேருவாங்க, எப்போ அந்த காதலை உணருவாங்கன்னு தான் தெரியலை.